வெள்ளி வணக்கம் நேத்ராவோடு இணைந்திருக்கின்றோம். நல்லதொரு சமையல் பகுதியை பார்த்து விட்டு வந்தோம். அதுக்கு முன்பதாக கலையத்திலே எங்களுடைய மெய்யப்பன் சசிகுமார் அவரோடு பேசி கொண்டிருந்தோம். உலக தரம் வாய்ந்த பல போட்டிகளிலே போட்டியிட்டு இலங்கைக்கான பல பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் மெய்வல்லுநர் போட்டிகளினூடாக அதிலும் இந்த நெடுந்தூர ஓட்டத்தின் மூலமாக பெற்றுத்தந்த ஒரு சாதனை வீரர், மலையகத்தின் சாதனை வீரர் அவரோடு தான் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரோடு பேச போகின்றோம். விளம்பரத்துக்கு முன்பதாக நாங்கள் சொன்ன ஒரு விடயம்தான், விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு மாணவியை இந்த நிகழ்ச்சியிலே கலையத்திலே சந்திக்க போகிறோம் என்று. 2003ஆம் ஆண்டு கொழும்பிலே ஒரு மிகப்பெரியதொரு போட்டி இடம்பெறுகிறது. ரோட் ரேஸ் மரதன், கிளம்பு சிட்டி ரன். அதே போல் 2023ஆம் ஆண்டு அதே ஆண்டிலே கிளம்பு ஹாஃப் மேரதன் என்ற 2 போட்டிகள். அதில் முதலாவது போட்டி கிளம்பு சிட்டி ரன் என்ற போட்டியிலே 18 வயதை நிரம்பிய ஒரு மாணவி பங்கு கொள்கிறார். உலகளவிலே இருந்து ஏராளமான வெளிநாட்டைச் சேர்ந்த போட்டியாளர்கள், சுமார் 700க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் மொத்தமாக பங்கு கொண்ட அந்த போட்டியிலே போட்டியிட்டு தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய 18வது வயதிலே 2023ஆம் ஆண்டு. அதுக்கான சான்றிதழும் பதக்கமும் சான்றாக இப்போது என்னுடைய கைவசம் இருக்கிறது. அந்த மாணவி இப்போது எங்களுடைய கலையத்தில் இருக்கிறார். அவருடைய பற்றி நான் சொல்லப் போவதில்லை, அவரிடமிருந்தே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஆவல் எனக்குள்ளே இருக்கிறது. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. எனது பேர் சசிகுமார் திலக்ஷிகா. சசிகுமார் திலக்ஷிகா. பக்கத்தில் இருப்பவர் என்னுடைய தந்தை. தந்தையா பயிற்றுவிப்பாளரா? ரெண்டுமே. சரி. மெய்யப்பன் சசிகுமார் திலக்ஷிகா, தந்தையும் மகளும் இன்று ஒரே துறையிலே மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார். திலக்ஷிகா தந்தை சாதித்து விட்டார், பல சாதனைகளை பார்த்து விட்டார். இன்று உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திலக்ஷிகா. சரி, உங்களோட பிறகு வாரம் உங்களுடைய பயிற்றுவிப்பாளர் தந்தைகிட்ட கேட்போம். இவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு போட்டியாளராக? கட்டாயம் விளையாட்டு என்பது அவங்கள வந்து ஒரு போட்டியாளராக தான் நான் பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் எனக்கு மகள் என்று கூறலாம். ஏன்னா போட்டியாளர்களை அனைவரையுமே சரிசமமாக வழிநடத்த வேண்டும். சரி திலக்ஷிகா, இப்போ உங்களோட தந்தை சசிகுமார் ஒரு மிகப்பெரிய ஓட்ட வீரர். அவர் கட்டாயப்படுத்தியா உங்களை இந்த துறைக்குள்ள கொண்டு வந்தார்? இல்லை, கொஞ்சம் சத்தமாக கதைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் போகிறப்ப அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓடி ஓடி என்னத்த கிடைக்குது அப்படின்ட்டு. ஓடி ஓடி எது கிடைக்கல அப்படின்ட்டு தான் நான் கேட்பேன். இப்போ அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறப்ப நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, அதையும் தாண்டி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு தான் என்னோட மனசுக்கு இருந்துச்சு. டேடா அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுவும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கு பிறகு அவங்களாம் அப்படி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம எந்த துறையிலையாவது முன்னுக்கு போயிடணும் அப்படின்னு தான் டேடா வற்புறுத்தலை, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்யணும் அப்படின்னா. இவரை பார்த்து தான் நான் பயிற்சித்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில உங்களை சந்திக்கிறதுக்கு கூட இன்னைக்கு வந்தேன். சரி, எப்பயாவது ஒரு நாள் கூட தந்தை சொன்னது இல்லையா, டேடா சொன்னது இல்லையா, நீங்களும் வாங்கலும் மகள் இந்த துறைக்குள்ளே வாங்கலும் ஓடுங்கள, நான் உங்களுக்கு பயிற்சி தரேன், நான் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு எப்பயாவது சொன்னது இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கப்போ டேடா சொல்லுவார், நான் நிறைய பேரை பயிற்சி வைக்கிறேன். அப்போ மார்னிங் வெள்ளனை என்னை எழுப்புவார். நான் ஒரு நாள் எழும்பிட்டு அடுத்த நாள் எழுப்புறப்போ இல்லை எனக்கு தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் டேடா வெளிநாடுகளில் போயிட்டு தங்கப்பதக்கம்லாம் எடுக்கிறப்போ எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, என்னென்னா நானும் டேடா மாதிரியே சாதிக்கணும், அவருக்கு மேலே இலங்கைக்குன்னு ஒரு பதக்கத்தை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லே. சரி, இப்போது பொதுவாக நாங்கள் பார்க்குற நேரம் பிள்ளைக்கு தந்தை நிறைய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க, விளையாடுறதுக்கு வேறு உல்லாசம், அதாவது பொழுதுபோக்குக்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவங்களோட தந்தை முற்றுமுழுதாக விளையாட்டிலே இருந்துட்டார். விளையாட்டுன்ற அது ஒரு இலக்காக கொண்டு அந்த விளையாட்டுத்துறையில் இருந்துட்டார். அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இந்த விளையாட்டு பொருட்களை தந்தையோட பெற்றோரோட போய் விளையாடுற சந்தர்ப்பங்கள் இவற்றையெல்லாம் நிறைய மிஸ் பண்ணினீங்களா?
இல்லை மார்னிங் டேடா ட்ரைனிங் பண்ண போகிறப்ப நானும் போயிட்டு ட்ரைனிங் பண்ண மாட்டேன், அவர் பண்ணுறது பார்த்துட்ருப்பேன். அப்போ விளையாட்டுனா அப்போ எனக்கு வந்து அந்த டாய்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காது. நான் வந்து நிறைய புத்தகங்கள், கவிதை அந்த மாதிரிலாம் வீட்டிலேருந்து எழுதிட்டு அப்படி இருந்துருவேன். சரி சசிகுமார், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட மகள் திலாக்ஷிகாவும் வந்து நீங்கள் இருக்கிற அதே துறைக்குள்ளே வாராங்க. இந்த துறையில் நீங்கள் சந்தித்த தடைகள், சந்தித்த வேதனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இவங்களோட மகள் இந்த துறைக்குள்ளே வார நேரம் வந்து நீங்கள் அதை எப்படி அனுமதிச்சிங்க? ஆரம்பத்தில் எதுவும் தடுத்தீங்களா? வேணாம் நீங்கள் வராதிங்க, படிப்பில் போயிருங்கன்னு சொல்லி ஏதாவது அட்வைஸ் பண்ணினீங்களா? இல்லை வாங்க மகள் அப்படின்னு சொல்லி அன்போடு வரவேற்று கொண்டீங்களா? கட்டாயம் அந்த கேள்வி எனக்கு நீங்கள் கேட்டது வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க. காரணம் என்னவென்றால், பல தடைகளை தாண்டி ஒவ்வொருவரும் உருவாக என்று கூறுவார்கள். அதே போல் தான் நான் காலையில் எழும்பி அதாவது என்னுடைய பயிற்சிக்காக செல்வேன். அப்பொழுது இவர் அந்த நேரத்தில் ஓலோல் படித்து கொண்டிருந்தார். இருந்தும் கூட அந்த வேகத்தில் அவர் நான் 4:30 மணிக்கு எழும்பி அதே நேரத்தை எழும்பி இவர் படித்து விட்டு பின்னாடியே வந்து என்ன பின்னாலே வந்து நானும் உங்களோட பயிற்சி பெறுகிறேன் என்று கூறிய போது, என்னை போட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்களோட போட்டியில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பண்ணுங்கண்டு. ஆனால் இவங்க வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து குறுந்தூர ஓட்டம் வேண்டாம், நெடுந்தூர ஓட்டம் தான் வேணும் என்று என்னோடு இணைந்தது நான் கூறவில்லை, அவர்களாக இணைந்தார்கள். இன்னும் கூட என்னுடைய கஷ்டம் அவளுக்கு தெரியவில்லை. இப்பொழுது அவள் கூறுகிறாள், பலர் விமர்சனங்கள் மத்தியில் அவரும் என்னை போன்று உருவாகி என்னை விட வேறு ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசையோடு மன உறுதியோடு களமிறங்கியிருக்காங்க. திலக்ஷிகா, இந்த துறையில் சாதிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து அப்பாவா அம்மாவா? ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து தந்தை தான். தந்தை தான். அப்படின்னா தந்தையின் வழிகாட்டல் கீழே தான் நான் வந்து பயிற்சிட்டு இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ பதக்கத்துக்கு சொந்தக்காரன் அப்படி சொல்கிறது வந்து பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து டேடா கொடுத்த ட்ரெயின் தான். அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மெரத்தனுக்கு போகணும் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் வந்து கலந்து கொண்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓடி ஃபினிஷ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அம்மாவும். இப்போ உங்களோட அம்மா வந்து நிறைய நடைமுறை சிக்கல்களை வந்து முகம் கொடுத்துருப்பாங்க. அதாவது தந்தை வந்து அவர் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிற்காக வீட்டில் செய்ய வேண்டிய சில கடமைகள் பொறுப்புகளில் இருந்து சில நேரங்களில் தவறு இருக்கலாம். அது பிள்ளையா இல்லை, நினைச்சு வேணுமென்னு செய்கிறது இல்லை, அது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்கும். அப்படி பார்த்து பழகின அம்மா உங்களை இந்த துறைக்குள்ளே போகிறதுக்கு எப்படி அனுமதிச்சாங்களா ஆரம்பத்தில்? ஐயோ என் கணவர் தான் வீட்டில் இருக்கல, இப்படிதான் நிறைய மிஸ் பண்ணிட்டு நிறைய சிக்கல் எழுதி அதுக்குள்ளே மகளும் இந்த துறைக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லி ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அம்மாக்கிட்டே இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறப்போ நிறைய பேர் அம்மாக்கிட்டே சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, பதக்கம் கொண்டு வராரு, என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதனால் நான் எதுவும் சொல்கிறதில்ல. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் அம்மா சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட சொல்கிற விஷயமா அதுதான், டேடா மாதிரி நீங்களும் சர்வதேச அளவில் போயிட்டு இலங்கைக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு தான் அம்மாவும் சொல்லுவாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்போது மனைவிட முழு பங்களிப்பும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது இல்லையா சசிகுமார்? இருக்குது. உங்களுக்காக உங்களோட நிறைய பொறுப்புகள்லாம் அவங்க சுமந்து இருப்பாங்க. கட்டாயம் சுமந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சுமக்கவும் தயாராக இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களோட மகள் இந்த துறைக்குள்ள வந்திருக்கிறான், நீங்கள் ஒரு பயிற்றுவிப்பாளராக ஒரு தந்தையாக வழிகாட்டுறீங்க. இதே நேரம் உங்களுடைய பிரதேசம் சார்ந்த மலையகம் சார்ந்த ஏனைய பெண் பிள்ளைகள் இந்த துறைக்குள்ளே இருக்கிறாங்களா? அவங்க ஆர்வம் கொண்டு இந்த துறைக்குள்ளே வாரத்துக்கு எதுவும் இருக்கிறாங்களா? கட்டாயம் இருக்கிறார்கள். உதாரணமாக கூறப்பா, இன்று வந்து ஆண்டு 10 கல்வி பயிர் ஒரு மாணவி மதுரக்ஷனா என்ற ஒரு மாணவி, அவர் எங்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். அதே போன்று இன்னும் 2-3 மாணவிகள் இருக்கிறார்கள். என்னென்னு கேட்டால், சந்தர்ப்ப சூழ்நிலை என்னவென்றால் அங்கே மைதானம் இல்லை, அந்த ஒரு எங்களுக்கான சரியான வளங்கள் என்று கூறும்போது அவர்களுக்கான பயிற்சிக்கான ஒரு சரியான ஒரு சப்பாத்து இல்லை, அவங்களுக்கான அந்த பயிற்சிக்கு பண்ணும்போது அவர்களுக்கு நடைமுறைக்கு வருகின்ற ஒன்றையும் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கலாம். இப்போ இது என்ன ரேஸ்? இது கொலம்பு சிட்டி 2023 இடம்பெற்றது. ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த போட்டி தங்கப்பதக்கம் என்ற போட்டி இல்லையா?
சரி சரி சசிகுமார் நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற இன்னும் பல வீராங்கனை இருக்கிற மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் நம்பிக்கையோடு. அதாவது உதாரணம் சொல்லப்போனால் எங்களோட பிரதேசத்தில் வந்து லக்கியாம்ஸ் விளையாட்டுக் கழகம் ஒன்று இருக்கிறது, அது என்னோடது. அதே போல் சென்ட் மெக்ரோஸ் விளையாட்டுக் கழகம் இருக்கிறது, 11 ஸ்டார் என்ற ஒரு விளையாட்டுக் கழகம், அதே போல் நியூ ஒன்று கணிக்கிறேன். அங்கே 4 குரூப்பு உள்ளது. அவர்களில் இருக்கும் அனைவரையும் ஒன்று கூடி வெகு விரைவில் ஒன்று கூடி அவர்களையும் நான் பயிற்சி செய்து அவர்களையும் இன்னும் இவர்களைப் போல இவ்விடத்தில் கொண்டாந்து வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்துள்ளேன் பல வீரர்களை உருவாக்குவதற்கு. திலக்ஷிகா, இப்போ உங்களோட பயிற்றுவிப்பாளர்கிட்ட பயிற்சி எடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட நீங்கள் எப்படியான மாற்றங்களை உணர்றீங்க? சொல்லணும்னா உடற்பயிற்சினாலே ஆரோக்கியம் ஒன்று. அதுக்கு எப்படி சொல்லணும்னா, இதுக்கு நான் வந்து விளையாட்டுத்துறைக்கு இறங்குறதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமாக அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ மார்னிங் ஆகும், ட்ரைனிங் பண்ண போகணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பேன். நைட் தூங்குறப்போ நினைக்கிற விஷயம் என்னென்னா, மார்னிங் எழுமினதும் ட்ரைனிங் பண்ண போயிடணும். இப்போ எங்களோட பாடசாலையில் வந்து ஒரு சாதாரண மைதானம் தான் இருக்குது. இப்போது நாங்கள் வந்து அங்கே ட்ரைனிங் பண்ணுறதை விட முருகன் ஆலயத்தை சுற்றி தான் நாங்கள் ஓடுவோம். பயிற்சி விட்டுறதுக்கு அப்புறம் தான் அந்த பயிற்சினால தான் நான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கல உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 21ஆம் தேதி வந்து சீரற்றை காலநிலை காரணமாக மரம் முறிந்து விழுந்து கழுத்தில் நரம்பு உடையப்பட்டது. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்குது பெரிய விஷயம் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்ன விஷயம்னா, நான் வந்து டெடாட பயிற்சி மூலமாக நான் வந்து ரன்னிங் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்டார், இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் செய்ய இயலுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன விஷயம், எனக்கு உடைஞ்சது நரம்பு தானே, கழுத்து தானே, காலிலேயே நான் எப்படியுமே சாதிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பயிற்சினால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. எத்தனை தடைகள் வந்தாலும் எங்களுடைய தன்னம்பிக்கையை நாங்கள் இழக்காமல் இருக்கின்ற போது நிச்சயமாக சாதிக்க முடியும். அவ்வாறு உலகளவிலே சாதித்த பல பேரை நாங்கள் பார்க்கலாம். நிக் வுஜிஜிக் என்கின்ற மிகப்பெரியது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்கின்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவர் கை கால்கள் இரண்டுமே இல்லாமல் பிறந்தும் கூட நீச்சல்களிலே, ஏனைய விளையாட்டுகளிலே, ஃபுட்பால்களிலே சாதித்து காட்டிய வீரர். அதே போல் பல கம்பெனிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கின்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கணும். அவ்வாறு ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய நம்பிக்கை கை இல்லாமல் வேண்டுமென்றால் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்குள்ள நிறைந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் இருங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களால் உயர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ பொதுவாக எங்களுடைய சமூகத்தின் ஒரு பார்வை இருக்குது சசிகுமார். பொதுவாக இப்படியான பெண் பிள்ளைகள் இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து பார்க்கின்ற சமூகம், இது தேவையா, இந்த பிள்ளையை இப்படி இந்த விளையாட்டில் கொண்டு விடுறாங்க, இந்த பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போவாங்க. அப்படியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஆமாம், அது வந்து உண்மையில் சொல்லப்போனால் நீங்கள் முதல் கேட்ட கேள்வியிலே இதை நான் இப்போ சொல்லுகிறேன். மனைவி கூட அவ்வாறு கேட்டால், ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் தனியாக ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்ப இல்லாதுண்டு. இருந்தாலும் நான் வந்து என்ன நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று கூறுவார்கள். அந்த நம்பிக்கை இழக்காமல் தான் இன்று அந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. அதே போல் என் மகளும் நம்பிக்கை. எங்கே சென்றாலும் அவருடைய உடலுக்கும் அவளுடைய மன உறுதிக்கும் வெல்லுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து பயிற்சியை கொடுத்து தனியாகவும் சென்று வருவதற்கான வாய்ப்பினை தந்துள்ளேன். இருந்தும் கூட உதாரணத்துக்கு கூறுவார்கள், பெண் பிள்ளைகள் வந்து கட்டாயம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும் என்று. அவ்வாறு என்னை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை. இன்று சொல்லப்போனால் சொசந்திகா ஜாசிங்க, தமேஞ்சி தர்சவெல்லாம் எப்படியோ ஒரு இடத்துல இருந்து வெளிவந்து உலக நாடுகள் உலக அறிய செய்து சாதனைப்படுத்தியுள்ளார்கள். அதை போன்று சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்று அன்று அவர் உருவாகிவிட்டால் அன்று இவர்களை திரும்பி பார்ப்பார்கள். அதுதான் எனக்கு. நிச்சயமாக. இப்போது உங்களுடைய மகள் பல்வேறுபட்ட போட்டிகளிலே இதுவரையில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை, சான்றிதழ்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார். இன்னும் பல போட்டிகளுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு போட்டியிலே வெற்றி பெறுகின்ற போது, அல்ல வெற்றி பெற்ற தருணத்திலே உங்களுடைய மன உணர்வு, ஒரு பயிற்றுவிப்பாளராக அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், பூரிப்பு ஏற்படுமா, இல்லை ஒரு தந்தையாக ஒரு பூரிப்பு ஏற்படுமா? நீங்கள் அந்த இடத்துல யாராக இருப்பீங்க? தந்தையாக இருப்பீங்களா, இல்லாட்டி ஒரு பயிற்றுவிப்பாளராக இருப்பீங்களா? அவ்விடத்திலே கட்டாயம் நான் கூற வேண்டும் என்றால் அது நான் பயிற்சிப்பாளராக தான் இருப்பேன். ஏனென்றால் கூறுவார்கள்,
இவளுடைய மகளுக்கு மாத்திரமே பயிற்சியை கொடுத்து வென்று விட்டால் அப்படி அல்ல, இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் என்று நான் பயிற்சியாளர் தான் இருப்பேன். சரி, இப்போ பயிற்சியில் வழங்குற நேரம் சசிகுமார், வெளிநாட்டிலே பார்க்கின்ற போது அவர்கள் பெறுகின்ற பயிற்சி முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு ஏராளமான வளங்கள் இருக்கும், பல பயிற்சி முறைகள், வித்தியாசமான முறைகள் இருக்கும். அவ்வாறான பயிற்சி முறைக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கிற பயிற்சி முறைக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி உணர்றீங்க? அதாவது வெளிநாட்டிலே இருக்கும் ஒரு, அதாவது கூட போனால் இங்கே சாதாரண கொழும்பை எடுத்துக்கொண்டால் இங்கே அதாவது காபட் வீதி, அங்கு மலையத்தில் உங்களுக்கு தெரியும் மலை குன்றும் குழியுமாக இருக்கும். அதிலே தான் நாங்கள் பயிற்சியில் பெறுவோம். அதுதான் எங்களுக்கான வாழ்க்கைக்கு துணையை உருவாக்கி விட்டது. வெற்றிக்கு காரணமும் அதுதான். ஏனென்றால் குன்றும் குழியாக இருக்கும்போது இவ்விடத்தில் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கே ஒரு குழி இருந்தால் அதை தாண்டித்தான் ஓடுவோமே தவிர அந்த குழியில் கால் வைக்க மாட்டோம். அவ்வாறு தான் ஓடி அந்த பயிற்சிகளை இட்டு வேகமாக ஓடியும் அந்த நேரத்துக்கான அரை ஓவரில் ஓடுற போட்டியை வந்து 29 நிமிஷத்தில் ஓடி முக்கியம் 28 அவ்வாறு அங்கே பயிற்சி பெற்று தான் இந்த கொழும்பில் மாத்திரமல்ல வெளிநாடுகளில் சென்று வென்றுள்ளேன். ஃபிலக்ஷிகா, எதிர்காலத்தில் உங்களுடைய லட்சியம் இலக்கு எதுவாக இருக்குது? என்னுடைய லட்சியம் வந்து ஒலிம்பிக் போயிட்டு இலங்கைக்குன்னு தங்கப்பதக்கம் கொண்டு வரணும். என்னுடைய இலட்சியமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் அறிவிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு. இப்போனா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அறிவிப்பாளர் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இறங்கினதுக்கப்புறம் அதுக்கும் நிறைய எதிர்ப்பு. அவங்க ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க, எப்படி இதையும் செஞ்சுட்டு அதையும் செய்வாங்க அப்படின்ட்டு. இப்போ படிப்பு மாதிரியே தான், படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் நான் வந்து இப்போ உங்களோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து நான் வீட்டிலேருந்து பேசி பழகுவேன். எனக்காவது அதுவும் நிறைவேறும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இருக்குது. சரி, உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என நான் வாழ்த்து கொள்கிறோம். வீட்டிலேருந்து பேசி பழகினீங்க, இப்போ பக்கத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷம். இதே போல் அடுத்தடுத்த கட்ட வெற்றிகளை நோக்கி நீங்கள் போகணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். சரி, இப்போ சசிகுமார் இருக்கிறார். அவர் ஒரு தந்தையா அதே நேரம் ஒரு பயிற்றுவிப்பாளராக, அந்த இருவருக்கும் இடையில் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? தந்தைக்கும் பயிற்றுவிப்பாளருக்கும் இடையிலான வித்தியாசத்தை. வேறுபாடு அப்படிங்கிறது இல்லை. வீட்டில் எப்படி நம்மக்கிட்ட பேசி இப்போ வந்து அங்கே நம்மளோட சேர்ந்து பயிற்சி பெறுறவங்களையும் இவர் வந்து தன்னோட இப்போ என்னோட பிறந்த சகோதரர்கள் மாதிரி தான் பார்ப்பாரு. வேறுபாடு அப்படிங்கிறது இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அதாவது உங்களை போல் உங்களுக்கு சசிகுமார் உங்களோட பயிற்றுவிப்பாளர் இருக்கிற ஏனைய பயிற்றுவிப்பாளர்களையும் தன்னுடைய பிள்ளைகளை போலவே பார்த்து கொள்கிறார். சரி, நல்லது, அது நல்ல பண்பு. சசிகுமார், இப்போது நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ வெற்றிகள், எத்தனையோ சாதனைகள், உங்களுக்கு பின்னால் ஊக்குவித்தவர்கள் என்று பல பேர் இருப்பார்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவர்கள் ஏராளமானவங்க இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்களையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது நல்லா இருக்கும் இல்லையா? கட்டாயம். நான் கூற விரும்புவது அதுதான். ஆரம்ப காலத்தில் என்னுடைய அண்ணன் வழிகாட்டில் சென்றது உண்மை. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டமாகத்தான் நான் செல்வதற்கு ஆசைப்பட்டேன். இன்று அதாவது நன்றி கூட கடமைப்படும் என்றால் முதல் கட்டமாக மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் கொழும்பிலே, அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள நகை மாளிகை அருகில் உள்ள அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்படுறேன். அதே போன்று ரத்னபுர உதவும் கரங்கள் அமைப்பு என்ற அமைப்பு 3 வருட காலமாக எனக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான நிதி உதவி வழங்கியது. அதில் முதல் கூற வேண்டுமென்றால் அமைப்பின் தலைவர் ராமேஸ்வரர் ரமேஷ் அவருக்கு நன்றி கூற வேண்டும். அதன் பிறகு அமைப்பில் இருக்கும் பெண்கள் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அறிவிப்பாளர் அண்ணன் உடன் பிரவா அண்ணன் என்று தான் கூற வேண்டும். அஜித்தண்ணா அவர்கள் குரல் வலை மூலியமாக என்னை உற வைத்தார். ஆனாலும் கூட இன்று மலையகம் LK தனா அவர்களுக்கும் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா அவர்கள், முரளிதரின் தகப்பனார் அவர்கள் கடந்த வருடம் நான் சிங்கப்பூருக்கு செல்லும்போது என்னை வரவழைத்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு விமான டிக்கெட்டை வாங்கி தந்தார். அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். கண்டி வர்த்தக சங்கம், அதே போன்று செலினாஸ் தமிழ் மகா வித்தியாலயத்தில் இருந்த ஆசிரியர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் இப்போ தற்பொழுது ரிசோன் அவர்களுக்கு இங்கே வரும்போது கூட அவருக்கான ஒரு நிதி உதவி கொடுத்தார்கள். அதற்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று நமது முன்னாள் வளப்படை பிரதேச சபையில் இருந்த ஜெயக்குமார் என்ற ஒருவர் எனக்கு கூடுதலான உதவிகளை செய்து கொண்டிருக்கார். எதிர்வரும் மாதத்திலே இதை நான் இப்பொழுது உங்களுடன் கோருகிறேன். எதுக்கென்றால் இன்னும் ஒரு சில மாதங்களில், அதாவது டில்லியில் நடைபெற இருக்கும் மாபெரும் மரதன ஓட்ட போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. வெல்லுவேன். அதே போன்று நேபாளத்தில் ஒரு போட்டிற்கு செல்வேன் என்று நம்பிக்கையோடு
இன்னும் பலர் எனக்கு உதவி வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். கட்டாயம் உதவும் கரங்கள் அமைப்பு எங்கு இருந்தாலும் எங்களுக்கு நன்றி கூற கடமைப்படுகிறேன். நல்லது நல்லது சசிகுமார். உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். நீங்கள் ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளராக மிளிர வேண்டும். அதே போல் இன்னும் பல போட்டிகளிலே ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டு பழக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று எங்களுடைய மண்ணுக்கும் உங்களுடைய பிரதேசத்துக்கும் முழு நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். திலக்ஷிகா, அதே வாழ்த்து தான் உங்களுக்கும். உங்களுடைய துறை சார்ந்து பயணியுங்கள், படிப்பையும் பார்த்து கொள்ளுங்கள், அறிவிப்புத்துறை சார்ந்தும் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தையைப் போல நீங்களும் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே விதைத்துக் கொள்ளுங்கள். மெய்யப்பன் சசிகுமார் திலக்ஷிகா இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய வெள்ளி வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தயாரிப்பாளர் நண்பர் ஜேமன், அதே போல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்கும் நன்றியை கூறி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.